بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. எல்லா புகழும் புகழ்ச்சியுமே இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே. அவன் தனித்தவன், இணை துணையற்றவன், அவன் பெறவும் இல்லை பெறப்படவும் இல்லை என்று சாட்சி கூறியவனாக சலாத்தும் சலாமும் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னவர்களை பின்தொடர்ந்த சஹாபாக்கள் இறுதி மூச்சு வரை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு வாழக்கூடிய அனைவர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக என்னை பிரார்த்தித்ததன் பின்னால் இன்றைய ஹுத்பா பிரசங்கத்தில் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான செயல்பாடுகள் என்ற தலைப்பில் ஒரு சில விடயங்களை நாம் தெரிந்திருந்தாலும் இந்த இடத்திலே நம் மத்தியிலே பதிய வைக்கலாம் என்று நினைக்கின்றேன். அன்பார்ந்த ஈமானிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அமல்களை பொறுத்தவரையில், நல்ல செயல்பாடுகளை பொறுத்தவரையில் எல்லா செயல்பாடுகளும் அல்லாஹ்வுக்கு விருப்பமானதும் படைத்த இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதுமாய் இருக்கின்றது. என்றாலும் படைத்தேரின் விசேஷமாக சில காரியங்களை தான் விரும்புவதாக தனது திருமறையின் மூலம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலம் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார். நபி அவர்கள் சொன்னார்கள், லா தஹ்கிரன்ன மஅரூஃபி ஷைஅன், எந்த ஒரு நற்காரியத்தையும் அற்பமாக நீங்கள் கருத வேண்டாம் என்றார்கள். ஏனென்றால் படைத்த இறைவன் அனைத்து நற்காரியங்களை ஏற்றுக்கொள்கிறான். அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு தடவை ஒரு மனிதருக்கு ஒரு அரை தீனாரை அவர்கள் தர்மம் செய்கிறார்கள். அவர்கள் தர்மம் செய்யும் பொழுது பக்கத்தில் இருந்த மனிதர் சொன்னார், அல்லாஹ் அவருடைய இந்த நற்காரியத்தை ஏற்றுக்கொள்வானாக என்று சொல்லும் பொழுது அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழுகின்றார்கள். தோழர் கேட்டார், ஏன் அழுகிறீர்கள்? நல்ல காரியம் செய்திருக்கிறீர்கள். சொன்னார்கள், சூரா யூசுஃபிலே வரக்கூடிய ஒரு வசனத்தை அவர்கள் ஓதி காட்டுகிறார்கள். அல்லாஹ் இவ்வாறான செயற்பாடுகளை நல்லவர்களிடமிருந்து ஏற்றுக்கொள்கின்றான் என்ற வசனத்தை ஓதி காட்டினார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், படைத்த இறைவன் நான் கொடுத்த இந்த தர்மத்தை ஏற்றுக்கொண்டு விட்டான் என்று எனக்கு தெரிந்திருந்தால் இந்த நேரம் நான் அல்லாஹ்விடத்திலே மரணத்தை விரும்பி இருப்பேன் என்று அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். அப்படியென்றால் எந்த காரியத்தையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். நம் இஹ்லாஸ் தூய்மையோடு நாம் செய்வோமாக இருந்தால் படைத்த இறைவனிடத்தில் அதற்கான முழுமையான கூலி படைத்த இறைவன் நிச்சயமாக தருவான். என்றாலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் விசேஷமாக சில காரியங்களை கற்றுத்தந்தார்கள். இந்த காரியங்கள் அல்லாஹ்வுக்கு மிக மிக விருப்பமானது. அல்லாஹ் ஏனைய காரியங்களை விட இந்த காரியத்தை தரம் உயரத்தில் அவன் வைத்திருக்கின்றான் என்பதை கற்றுத் தந்திருக்கின்றது.
அதிலே மிக முக்கியமானது ஃபர்தான கடமைகள். ஃபர்தான ஒவ்வொரு கடமைகளையும் அல்லாஹ் விரும்புகின்றார். நபி அவர்களிடத்திலே கேட்கப்பட்டது, ஐயுல் அமல் அஹப்பு இலல்லாஹ், எந்த நற்செயல் அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ்வுக்கு மிக மிக விருப்பமானது? நபி அவர்கள் சொன்னார்கள், தொழுகை. அதனுடைய உரிய நேரத்திலே நீங்கள் தொழுவது அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமானது. பிர்ருல் வாலிதைன், பெற்றோரை கண்ணியப்படுத்துவது, பெற்றோருக்கு நல்லுபகாரம் செய்வது அல்லாஹ்வுக்கு மிக மிக விருப்பமானது. மூன்றாவது எது என்று கேட்கும் பொழுது, அல் ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வின் பாதையில் அறப்போர் புரிவது என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தருகின்றார்கள். அன்பார்ந்த ஈமானிய உறவுகளை, அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், முதலாவது இடத்திலே இருப்பது அமல்களிலே எல்லா செயற்பாடுகளுடைய தலையாரி அமலாக முதலாவதாக அல்லாஹ் மிக மிக விரும்புவது அஸ்ஸலாத், தொழுகை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அதிகமாக வலியுறுத்திய ஒரு விடயம் தொழுகை கூட. ஆனால் இன்றைய காலத்தில் இன்றைய சமூகம் கலிமா சொன்ன உறவுகள் அதிகமாக பொடுபோக்காக அதிகமாக விடக்கூடிய காரியமும் தொழுகையாகத்தான் இருக்கிறது. நாம் தொழுகையுடைய யதார்த்தத்தை நாம் மறந்துவிட்டோம். தொழுகையுடைய முக்கியத்துவத்தை நாம் மறந்துவிட்டோம். தொழுகை பற்றி நாம் தெரிந்திருக்கின்றோம். ஆனால் அதனுடைய யதார்த்தம், அதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள், அதனால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் எல்லாவற்றையும் நாம் மறந்துவிட்டோம். அதனால் அந்த தொழுகை பொடுபோக்கானவர்களாக அல்லாஹ் சொல்லுகிறான், فَخَلَفَ مِنْ بَعْدِهِمْ خَلْفٌ أَضَاعُوا الصَّلَاةَ وَاتَّبَعُوا الشَّهَوَاتِ, அவர்கள் தொழுகையை வீணாக்குவார்கள், வீணடிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அவர்களுடைய மனோ இச்சை அவர்கள் பின்பற்றக்கூடியவர்களாக இருந்தார்கள். இந்த ஹதீஸுக்கு, இந்த வசனத்துக்கு அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வரவிலக்கணம் சொல்லும் பொழுது, அல்லாஹ் ஸலா, தொழுகை வீணடிப்பவர்கள் என்றால் என்ன? அப்படி என்றால் தொழுகையை உரிய நேரத்தில் தொழாதவர்கள் என்று சொல்லக்கூடிய வசனங்களை நாம் பார்க்கலாம். அப்படி என்றால் படைச்செயல் தொழுகையை பிந்திய நிலையில் தொழக்கூடியவர்களுக்கு இவ்வாறான தண்டனைகள், இவ்வாறான செயற்பாடுகள் இருக்கின்றது என்று சொல்லும் பொழுது தொழுகை விடுபவர்களுடைய நிலைமைகள் என்ன? நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் சொல்லுகிறான், மூமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷியூன், அவர்கள் அவர்களுடைய தொழுகையிலே பயபக்தி உடையவர்கள், அச்சமுற்ற அவர்கள், அல்லாஹ்வை பயந்தவர்களாக அவர்கள் தொழுவார்கள். அல்லாஹ் தொடர்ந்து சொல்லிவிட்டு என்ன சொல்கிறான்? இவர்கள் யார்? இவ்வாறான மனிதர்களுக்கு நாம் கொடுக்கக்கூடிய வெகுமதிகள் என்ன? அவர்களுக்கு நாம் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்னும் சுவர்க்கத்தை நாம் அனந்தர சொத்தாக நாம் கொடுக்கின்றோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். சூரா அல்-அன்ஃபாலில் 2வது வசனம். தொழுகையை பொறுத்தவரையில் ஒரு முஃமினுடைய அடையாளம் என்பதை படைச்செயல் சொல்லுகிறார். இன்னமல் முஃமினூன் அல்லதீன இதா துக்கிரல்லாஹ் வஜிலத் குலூபுஹும் வ இதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு ஸாதத்ஹும் ஈமானா வ அலா ரப்பிஹிம் யதவக்கலூன் அல்லதீன யுகீமூனஸ் ஸலாத் வ மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன் உலாயிக ஹுமுல் முஃமினூன ஹக்கன். படைத்த இறைவன் ஒரு மனிதனிடத்தில் இந்த 5 பண்புகளும் இருந்தால் அவர்கள் உண்மையான முஃமின்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். யார் அவர்கள்? அல்லதீன இதா துக்கிரல்லாஹ் வஜிலத் குலூபுஹும், அல்லாஹ்வை பற்றி சொல்லப்பட்டால் அவர்களுடைய உள்ளங்கள் நடுநடுங்கும். வ இதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு ஸாதத்ஹும் ஈமானா, குர்ஆன் அவர்கள் மீது ஓதி காண்பிக்கப்பட்டால் அவர்களுடைய ஈமான் அதிகரிக்கும். வ அலா ரப்பிஹிம் யதவக்கலூன், அவர்கள் அவர்களுடைய பொறுப்புகளை எல்லாம் முழுமையாக அல்லாஹ்விடத்தில் பொறுப்பு சாட்டுவார்கள். அல்லதீன யுகீமூனஸ் ஸலாத், அவர்கள் தொழுகை நிலைநாட்டுவார்கள். வ மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், அவர்களுடைய செல்வங்களிலிருந்து அவர்கள் செலவழிப்பார்கள். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், உலாயிக ஹுமுல் முஃமினூன ஹக்கா, இவர்கள் தான் உண்மையான முஃமின்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். அன்பார்ந்த ஈமானிய உறவுகள், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் முஃமினாக இந்த உலகத்தில் வாழ வேண்டுமாக இருந்தால் படைத்த இறைவன் மிக மிக முக்கியமான அடையாளமாக சொல்வது அஸ்ஸலாத், தொழுகை. சொல்லக்கூடியவர்களாக நாம் இந்த உலகத்தில் வாழ்வோமாக இருந்தால் நாம் முஃமினுடைய பண்பிலே வாழ்கின்றோம் என்பது அர்த்தம். நபி அவர்கள் சொன்னார்கள், அல் ஃபர்கு பைனல் முஸ்லிம் வல் காஃபிர் தர்கு ஸலாத்,
ஒரு முஃமினுக்கும் ஒரு காஃபிருக்கும் உள்ள வித்தியாசம் தொழுகையை விடுவதென்றால். அப்படி என்றால் கலிமா சொன்னதன் பின்னால் நாம் தொழுகையை வீணடிப்போமாக இருந்தால், தொழுகையை பொடுப்போக்காக நாம் விடுவோமாக இருந்தால், அல்லாஹ்வை மறுத்த நிலையிலே நாம் மரணிக்கக்கூடிய ஒரு நிலைமை நமக்கு ஏற்படும் என்பதை நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். எனவேதான் படைத்த நபி அவர்கள் சொன்னார்கள், படைத்த இறைவனுக்கு மிக மிக விருப்பமான காரியம் தொழுகை. அதனுடைய உரிய நேரத்தில் தொழுகை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள், யா பிலால் அரிஹ்னா பிஸ்ஸலாம். பிலால் அவர்களே, தொழுகையின் மூலம் எங்களுக்கு நிம்மதி தாருங்கள், எங்களுக்கு சந்தோஷத்தை தாருங்கள் என்றார்கள். ஏன்? நபி அவர்கள் இந்த உலகத்திலே சந்தோஷம், நிம்மதி, அவர்கள் இந்த உலகத்திலே தேடியதெல்லாம் தொழுகையை மாத்திரங்கள். தொழுகையை மட்டும்தான் அவர்கள் தேடினார்கள். இந்த உலகத்தில் அவர்களுடைய சந்தோஷத்தை, அவர்களுடைய நிம்மதியை எதிலும் தேடவில்லை. அதனால் நபி அவர்கள் இந்த உலகத்தில் அவர்கள் எங்கு பிரயாணம் செய்தாலும் வீட்டுக்கு வருவதற்கு முன்னால், வீட்டுக்குள் அவர்கள் நுழைவதற்கு முன்னால் 2 ரக்காத் அவர்கள் தொழுவார்கள். தொழுதது பின்னால் தான் அவர்கள் வீட்டுக்கு செல்வார். நபி அவர்கள் இரவுடைய நேரம் கால் வீங்கும் அளவுக்கு அவர்கள் தொழுகின்றார்கள். கால் வீங்கும் அளவுக்கு அவர்கள் தொழுகின்றார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், முன்பின் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்ட நபி அவர்கள் நீங்கள், முன்பின் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்ட நபி, உங்களுடைய கால் வீங்கும் அளவுக்கு நீங்கள் ஏன் சொல்லுகின்றீர்கள்? சொன்னார்கள், யா ஆயிஷா, ஆயிஷா அவர்களே, அஃபலா அன் அகூன அப்தன் ஷகூரா, அல்லாஹ்வுக்கு ஒரு நன்றியுள்ள ஒரு அடியானாக நான் இருக்க வேண்டாமா என்று கேட்டார்கள். யார் சொல்றது? இந்த வார்த்தையை சொன்னவர்கள் யார்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எப்படி இந்த உலகத்தில் வாழ்ந்தார்கள் சிந்தித்து பாருங்கள். அவர்களுடைய வாழ்க்கை நாம் படிப்போமாக இருந்தால் நாம் கண்ணீர் வடிப்போம். அவ்வளவு ஒரு ஏழ்மையை வாழ்ந்த நபி அவர்கள் சொன்ன வார்த்தை, ஆயிஷா அஃபலா அன் அகூன அப்தன் ஷகூரா, அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ள ஒரு அடியானாக நான் மாற வேண்டாமா என்று கேட்டார்கள், இருக்க வேண்டாமா என்று கேட்டார்கள். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒரு தடவை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஸருடைய லுஹர் அல்லது அஸருடைய நேரம் தொழுகை முடிந்தது முன்னால் நபி அவர்கள் திரும்புகின்றார்கள். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முன் சஃபில் இருக்கின்றார்கள். நபி அவர்களுக்கு பக்கத்திலே கற்கள் நிறைந்த ஒரு பை இருக்கின்றது. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூத்த தோழரிடத்தில் கேட்கின்றார்கள், நபி அவர்களுக்கு முன்னால் இருக்கக்கூடிய அந்த கற்கள் என்ன கற்கள், அந்த பை என்ன பை என்று கேட்கிறார்கள். பக்கத்தில் இருந்து நபி தோழர் சொல்லுகிறார்கள், சிறுவரே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பசி வரும் பொழுது அவர்கள் வயிற்றிலே கட்டிக் கொள்வார்கள். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பார்த்தவுடன் சரியான கவலை, ஓடோடி செல்கின்றார்கள். தனது தாயிடத்தில் செல்கின்றார்கள். தாயிடத்தில் சொன்னார்கள், தாயே, நபி அவர்களுடைய நிலைமை நான் இவ்வாறு கண்டேன். நபி அவர்களுடைய நிலைமை, பசியுடைய கொடுமை, அவர்கள் அந்த பசியை தாங்கிக் கொள்வதற்காக வயிற்றிலே கட்டுவதற்காக கற்களை பள்ளியில வைத்திருக்கின்றார்கள் என்ற அந்த அவர்கள் கண்ட காட்சியை தாயிடத்திலே சொல்லுகிறார்கள். உங்களிடத்தில் என்ன இருக்கிறது? தாய் அவர்கள் சொல்லுகின்றார்கள், ஒரு மனிதர் உண்ணுவதற்கான உணவு இருக்கிற, நபி அவர்களை மட்டுமே நீங்கள் கூட்டி வாருங்கள் என்றார்கள். நபி அவர்களை வந்து சொன்னார்கள். நபி அவர்கள் அங்கிருந்த தோழர்களை எல்லாம் கூட்டி அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வீட்டுக்கு சென்றார்கள். நீண்ட வரலாறு. இது ஒரு நிலைமை. இன்னொரு தடவை ஒரு நபித்தோழர் சொல்கின்றார், ஒரு வெயிலுடைய அகோரமான ஒரு வெயிலுடைய அந்த நேரம், இந்த தோழர் தூரத்திலே பார்க்கின்றார். தூரத்திலே ஒரு மனிதர் ஒரு ஈச்ச மரத்துக்கு கீழால் விழுந்த ஒரு காய்ந்த ஒரு ஈத்தம் பழத்தை எடுத்து தூசி கட்டி உண்ணுகின்றார். இந்த தோழர் நினைக்கின்றார், அது யார்? கிட்டே சென்று பார்க்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பசியுடைய கொடுமை, காய்ந்த ஈத்தம் பழத்தை, காய்ந்த அந்த ஈத்த மரத்திலிருந்து விழுந்த அந்த காயை அவர்கள் தூசி கட்டி உண்ணுகின்றார்கள். இன்னொரு தடவை உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி அவர்களை பார்க்க செல்கிறார்கள். அங்கே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈத்த மர ஓலையிலே நெய்யப்பட்ட அந்த பாயில் அவர்கள் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் செல்லுகின்றார்கள். அந்த நேரம் நபி அவர்கள் உறக்கத்திலிருந்து திரும்ப வருகிறார்கள். நபி அவர்களுடைய மேனியை பார்க்கின்றார்கள். அங்கே ஈத்த மர அந்த ஓலையுடைய அடையாளங்கள் எல்லாம் இருக்கின்றது. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழுகின்றார்கள். நபி அவர்களுடைய நிலைமையை பார்த்து அழுகின்றார்கள்.
நபி அவர்கள் எடுத்தவுடன் கேட்கின்றார்கள், சோழர் ஏன் எழுதுகிறீர்கள்? கேட்டார்கள், வல்லாஹ் அல்லாஹ் மீது ஆணையாக நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் தான், உண்மையான தூதர் தானே? ஆம், நான் உண்மையான தூதர். ரோம் பாரசீகர்கள் எல்லாம் அழகழகான மெச்சைகளில் நல்ல நல்ல கட்டில்களில் அவர்கள் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். உங்களுடைய நிலைமையா இது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கிறார்கள், சொன்னார்கள், சோழரே, நான் இந்த உலகத்தில் வாழ வந்தவன் அல்ல, இந்த உலகத்திலே நான் வாழ வந்தவன் அல்ல, இந்த உலகத்துக்கும் எனக்கும் உள்ள ஒரு தொடர்பு. நான் ஒரு பாதையிலே செல்லுகின்றேன், நிழல் தரக்கூடிய ஒரு மரம் இருக்கின்றது, அந்த இடத்தில் நான் நிழலாடி விட்டு செல்லுவதுதான் எனக்கும் இந்த உலகத்துக்கும் உள்ள தொடர்பு என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொல்லுகிறார்கள். நான் ஏன் இந்த சம்பவங்களை சொல்லுகின்றேன் என்றால், இப்படிப்பட்ட நபி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவரிடத்தில் சொன்ன வார்த்தை, யா ஆயிஷா அஃபலா அன் நகூன அப்தன் ஷகூரா, அல்லாஹ்வுக்கு நன்றியுள்ள ஒரு அடியானாக நான் இருக்க வேண்டாமா? அந்த தொழுகையின் மூலம் நான் நன்றி செலுத்துகின்றேன் என்ற வார்த்தையை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுக்கிறார்கள் என்றால், படைச்ச இறைவனுக்கு எல்லா நியமத்தையும் தந்திருக்கிறார். படைச்ச இறைவன் அதிகமான அருட்படைகளை நமக்கு செய்திருக்கின்றான். ஏதோ ஒரு நேரம் பசியோடு இருந்த வரலாறு நம்மிடத்தில் இருக்கின்றது. சிந்தித்து பாருங்கள். பசியோடு இருந்த ஏதாவது ஒரு நேரம் நம்மிடத்தில் இருக்கின்றது. உறங்குவதற்கு ஒழுங்கான மெத்தைகள் இல்லாமல் மணல்களிலும் நமது முதுகுகளை தைக்கக்கூடிய பாய்களிலும் உறங்கிய நேரங்கள் நம்மிடத்தில் இருக்கின்றது. நிச்சயமாக இல்லை. அழகான மெச்சைகளில் நாம் உறங்குகிறோம், நல்ல நல்ல உணவுகளை நாம் உறங்குகிறோம். துபால் பின் கஸ்வான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், முஸ்லிம் என்ற கிரந்தத்தில் வரக்கூடிய ஹதீஸ், நான் ஆரம்பத்தில் இஸ்லாத்தை ஏற்ற நபி தோழர், எங்களுக்கு ஒரு ஆடை ஒரு துணி எங்களுக்கு கிடைச்சது. அந்த துணியை நான் இரண்டாக கிழித்தேன். ஒன்றை மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கொடுத்தேன், இன்னொன்றை நான் உடுத்துக் கொண்டேன். எங்களுக்கு கீழ் ஆடைகளா? சொன்னார்கள், நாங்கள் பசியுடைய கொடுமை, இலை கொலைகளை எல்லாம் சாப்பிட்டு எப்படி ஆடுகள் எல்லாம் விட்டைகள் போடுமோ அதே போன்று எங்களுடைய விட்டைகள் எல்லாம் இருந்தன என்று உத்பான் பின் கஸ்வான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள். அன்பான ஈமானி உறவுகள், அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் பசியுடைய கொடுமை இவ்வாறான உணவுகளை உண்ட வரலாறு நம்மிடத்தில் இருக்கிறது. நிச்சயமாக அல்லாஹ் அவ்வளவு நிர்மச்சலை தந்திருக்கிறார், அவ்வளவு அருட்கொடைகள் அல்லாஹ் நமக்கு வாரி வழங்கி இருக்கின்றார். ஆனால் நன்றி கெட்டவர்களாக நாம் இருக்கின்றோம் என்றால் சிந்தித்து பாருங்கள் உறவுகள். அதனால் தான் நபி அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுக்கு மிக மிக விருப்பமான அமல்களில் மிக உச்ச தரத்தில் இருப்பது அஸ்ஸலாத், தொழுகை. இன்னொரு ஹதீஸில் நபி அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமானது தொழுகை, அவசரப்படுத்துவது, நீங்கள் தொழுகை பின்படுத்த வேண்டாம் என்ற கருத்துப்பட நபி அவர்கள் சொல்லுகிறார்கள். எனவே அன்பார்ந்த ஈமானிய உறவுகள், அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், ஆரோக்கியத்தை தந்திருக்கிறார்கள், நல்ல நியமத்தில் அல்லாஹ் வாரி வழங்கி இருக்கின்றார். அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்கள். அல்லாஹ்வுக்கு சுஜூத் செய்யக்கூடியவர்களாக நீங்கள் மாறுங்கள். தொழுகை எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் நீங்கள் விட்டுவிட வேண்டாம். அஸ்ஸலா, இந்த தொழுகை இந்த உலகத்தில் மிகப்பெரிய ஒளி, நாளை மறுமையில் மிகப்பெரிய ஒளி. அதை யாரெல்லாம் விட்டு விடுகின்றார்களோ இந்த உலகத்திலும் அவர்கள் நஷ்டவாளிகள், மரணத்திற்கு பின்னாலும் அவர்கள் நஷ்டவாளிகள், நாளை மறுமையிலும் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் தோற்றவர்களாக அவர்கள் மாற்றப்படுவார்கள். அல்லாஹ் சொல்லுகின்றான் சூரா அல்-கலம் என்ற வசனத்தில் அத்தியாயத்திலே கடைசி பகுதியில் அல்லாஹ் சொல்லுகின்றான், யௌம யுக்ஷஃபு அன் சாக் வ யுதஊன இலா ஸுஜூத் ஃபலா யஸ்ததிஊன் ஹாஷியத்தன் அப்சாருஹும் தர்ஹகுஹும் தில்லா வ கத் கானூ யுதஊன இலா ஸுஜூதி வ ஹும் சாலிமூன். அல்லாஹ் சொல்லுகின்றான், யௌம யுக்ஷஃபு அன் சாக் வ யுதஊன இலா ஸுஜூத், நாளை மறுமையிலே கயாமத்துடைய நாளையில் ஒட்டுமொத்த சமூகம் இருக்கும் பொழுது மக்கள் எல்லாம் யாரெல்லாம் எதையெல்லாம் வணங்கினார்களோ அவர்கள் வணங்கியவைகளை அவர்கள் கொண்டு வந்த அந்த நேரத்திலே கலிமா சொன்னவர்கள் எல்லாம் அல்லாஹ்வை தேடிக்கொண்டிருப்பார்கள். அல்லாஹ் சொல்கின்றான், யௌம யுக்ஷஃபு அன் சாக், அந்த நேரம் அல்லாஹ்வுடைய கெண்டைக்கால் திறக்கப்படக்கூடிய அந்த நேரம், வ யுதஊன இலா ஸுஜூத், அவர்களை எல்லாம் சுஜூது செய்ய அழைக்கப்படும். ஃபலா யஸ்ததிஊன், அவர்களுக்கு சுஜூது செய்ய முடியாது. ஹாஷியத்தன் அப்சாருஹும் தர்ஹகுஹும் தில்லா, அந்த நேரம் சுஜூது செய்ய முடியாத அந்த நேரம், ஹாஷியத்தன் அப்சாருஹும், அவர்களுடைய கண்கள் எல்லாம் அல்லாஹ்வை பயந்த நிலைமையில் இருக்கும். தர்ஹகுஹும் தில்லா, அவர்கள் இழிவடைந்தவர்களாக அந்த நேரத்திலே நிற்பார்கள். அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்கிறான், ஏன் தெரியுமா இவர்களுக்கு இவ்வாறான இழிநிலை? வகத் கானூ யதஊன இலா ஸுஜூத் வ ஹும் சாலிமூன்,
இந்த உலகத்திலே அவர்கள் ஆரோக்கியவான்களாக நல்ல ஆரோக்கியமுடையவர்களாக இருக்கும் பொழுது அல்லாஹ் அவர்களை சுஜூது செய்ய அழைத்தால் அவர்கள் சுஜூது செய்ய வரவில்லை. அதனால் இன்றைய தினம் அவர்கள் இழிவடைந்தவர்களாக, அவர்கள் பயந்தவர்களாக, அவர்கள் சுஜூது செய்ய முடியாதவர்களாக இருக்கின்றார்கள் என்பதை சூரா கலம் என்ற அந்த அத்தியாயத்திலே அல்லாஹ் கடைசி பகுதியில் அல்லாஹ் சொல்லுகின்றார். அந்த ஈமானி உறவுகள் அல்லாஹ்வுடைய நல்லடியார். அப்படி என்றால் தொழுகை லேசான ஒரு காரியம் உள்ள உறவுகள். தொழுகை விடுவதால் மிகப்பெரிய ஒரு பாதிப்புக்கு நாம் உள்ளாக்கப்படுகின்றோம் என்பதை நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது நபி அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுக்கு மிக மிக விருப்பமான அமல்களில் இரண்டாவது அமல் பிர்ருல் வாலிதைன், பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்வது, பெற்றோர்களுக்கு கண்ணியம், பெற்றோர்களை கண்ணியப்படுத்துவது. வபில் வாலிதைனி இஹ்சானா, அல்லாஹ் சொல்லுகிறான், பெற்றோர்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள், பெற்றோர்களோடு நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். அவர்களிலே ஒருவரை அல்லது இருவரை நாம் அடைந்து கொண்டால் அவர்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள், அவர்களை கண்ணியப்படுத்துங்கள். அவர்களுக்கு சீ என்ற வார்த்தையை நீங்கள் சொல்லிவிட வேண்டாம். பல தக்குள்ளவுமா உஃபின் வலா தன்ஹருமா, அவர்களை நீங்கள் விரட்டிவிட வேண்டாம். வகுல்லவுமா கௌலன் கரீமா, அவர்களோடு கண்ணியமான முறையில் சங்கையான முறையிலே அவர்களோடு நடந்து கொள்ளுங்கள். நல்ல வார்த்தைகளை, சங்கையான வார்த்தைகளை நீங்கள் அவர்களோடு நீங்கள் பேசுங்கள். அவர்களுக்காக நீங்கள் துஆ செய்யுங்கள். வகுர் ரப்பிர்ஹமுஹுமா கமா ரப்பயானி ஸகீரா, இறைவா எனது பெற்றோர்கள் எங்களை சிறு வயதில் எப்படி வளர்த்தார்களோ, எங்களோடு எப்படி நடந்து கொண்டார்களோ அவர்கள் அதே போன்று அவர்களோடு நடந்து கொள்வாய், அவர்களை வளர்ப்பாயாக என்ற அந்த துஆவை அவர்களுக்கு நீங்கள் ஓதுங்கள் என்று படைச்செல்வன் நமக்கு கற்றுத் தருகின்றார். அன்பார்ந்த ஈமானிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த உலகத்திலே சில விடயங்கள் இருக்கின்றன. நமது அன்றாட வாழ்வில் அதிகம் பரக்கத்தை தேடி தரக்கூடிய சில விடயங்கள், நமது கண்களுக்கு விளங்காத அல்லாஹ்வுடைய அதிக அருள்களை ஈட்டித் தரக்கூடிய சில காரியங்கள். நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள், அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான ஒரு அமல் பிர்ருல் வாலிதைன், பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்வது என்று நபி அவர்கள் கற்றுத் தருகின்றார்கள். குர்ஆனை நீங்கள் புரட்டி பாருங்கள். அல்லாஹ்வுக்கு நீங்கள் வழிபடுங்கள், அல்லாஹ்வை நீங்கள் வணங்குங்கள், அவனுக்கு இணை வைக்காதீர்கள் என்று படைச்சேரன் சொல்லிவிட்டு அடுத்த கணம் சொல்லக்கூடிய வார்த்தை, பெற்றோர்களோடு நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள், பெற்றோர்களோடு நீங்கள் நல்ல வார்த்தைகள் நீங்கள் பேசுங்கள், பெற்றோர்களுக்கு நீங்கள் வழிபடுங்கள் என்று குர்ஆன் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு கற்றுத் தருகிறார்கள். ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும், அல்லாஹ் அதிக அருள்களை, அல்லாஹ் அதிக ரஹ்மத்தை வைத்திருக்கக்கூடிய மிக மிக முக்கியமான ஒரு நல்ல அமல் பெற்றோர்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்வது. இந்த காரியத்தை நமது சமூகம் மறந்து விட்டார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர பெற்றோர்களுக்கு அடிக்கக்கூடிய, பெற்றோர்களை கேவலப்படுத்தக்கூடிய, பெற்றோர்களுடைய பேச்சுக்களை மீறி நடக்கக்கூடிய, பெற்றோர்களுடைய பேச்சுக்கு மேலால் பேசக்கூடிய, பெற்றோர்களை கெட்ட வார்த்தைகளை திட்டக்கூடிய எத்தனை உறவுகள். சில நேரம் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அந்நிய சமூகங்களை பார்த்து என்று நமது உறவுகள், கலிமா சொன்ன உறவுகள் எந்த பெற்றோரை அல்லாஹ்வுடைய தூதரை கண்ணியப்படுத்த சொன்னார்களோ அந்த பெற்றோர்களுக்கு அவர்கள் எப்படி செய்கின்றார்களோ அதே போன்று நடக்கக்கூடிய, அவர்கள் அடிக்க, அவர்களை கொலை செய்யக்கூடிய ஒரு நிலைமைக்கு மாறி வரக்கூடிய ஒரு நிலைமை நமது சமூகத்தில் பார்க்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். உறவுகள் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இந்த காரியம் நமது சமூகத்தில் இருக்குமாக இருந்தால் அல்லாஹ்வுடைய அருளை நாம் இழந்து விடுவோம். அல்லாஹ்வுடைய அருளை நாம் இழந்து விடுவோம். நீங்கள் உங்களுடைய வீடுகளை நீங்கள் உணரலாம். படைச்ச இறைவனுடைய அருள் பெற்றோர்கள் இருக்கும் பொழுது நமக்கு கிடைத்த அருள், பெற்றோர்களுடைய மரணத்திற்கு பின்னால் அந்த அருளை நாம் இழந்து விடுகின்றோம். ஐயாஸ் என்ற ஒரு பெண்மணி, ஐயாஸ் இப்னு முஆவியா என்ற பெண்மணி, அவர்களுடைய தாய் மரணிக்கும் பொழுது அழுகின்றார்கள். அவர்களுடைய தாய் மரணிக்கும் பொழுது அழுகின்றார்கள். அந்த நேரம் அந்த பெண்ணிடத்தை கேட்கப்பட்டது, நீங்கள் ஏன் அழுகின்றீர்கள், எதற்காக நீங்கள் அழுகின்றீர்கள்? சொன்னார்கள், சொர்க்கத்துடைய 2 வாசல்களில் ஒரு வாசலை நான் இழந்து விட்டேன் என்றார்கள். சொர்க்கத்துடைய 2 வாசல்களில் ஒரு வாசலை நான் இழந்து விட்டேன் என்றார்கள். அன்பார்ந்த ஈமானிய உறவுகள், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த உலகத்திலே நாம் சொர்க்கம் செல்லுவதற்கு மிக மிக இலகுவான வழி அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு கற்றுத்தருகிறார். அதுதான் பெற்றோர்களுக்கு நாம் உபகாரம் செய்வது, பெற்றோர்களை நாம் கண்ணியப்படுத்தினால், பெற்றோர்களோடு நாம் நல்ல முறையில் நடந்து கொண்டால், பெற்றோர்களோடு நாம் கண்ணியமான முறையில் நடந்து கொண்டால், அவர்களை நல்ல முறையில் நாம் உபசரிப்போமாக இருந்தால், அவர்களை நல்ல முறையிலே நாம் காப்பாற்றுவோமாக இருந்தால், அவர்களுக்கு நல்ல முறையில் நாம் உணவளிப்போமாக இருந்தால்
அந்த செயற்பாடுகள் நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்தில் சுவர்க்கத்தை ஈட்டித் தரக்கூடிய காரியமாகவும் இந்த உலகத்தில் அதிகம் அதிகம் அருள்களை தேடித் தரக்கூடிய காரியமாகவும் இருக்கும் என்பதில் எந்தவித கருத்து வேறுபாடு இருக்காது. எனவேதான் அல்லாஹ்வுக்கு மிக மிக விருப்பமான செயல் அஸ்ஸலா, தொழுகை அதனுடைய நேரத்திலே தொழப்பட வேண்டும். இரண்டாவதாக பிர்ருல் வாலிதைன், பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்வது. நிறைய காரியங்கள் இருக்கிறது, ஒரே குத்துபாவை பேசி முடிக்க முடியாது. முக்கியமான காரியங்கள் இந்த இடத்தில் நாம் சொல்லுகின்றோம் என்றால் அந்த காரியத்தை நம்மளால் முடியுமான வரைக்கும் எடுத்து நடப்பதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். எல்லாம் வல்லல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்பான ஈமான உறவுகளை அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான செயற்பாடுகள் என்ற தலைப்பில் ஒரு சில விடயங்களை பார்ப்போம். இந்த மார்க்கத்தை பொறுத்தவரையில் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான இடம், நபி அவர்கள் சொன்னார்கள், அஹப்புல் பிலாதி இலல்லாஹ் மஸாஜிதுஹா, அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான இடம் பள்ளிவாயல், அல்லாஹ்வுடைய வீடு. அதே போன்ற செயற்பாடுகளிலே அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமானது அஸ்ஸலா, தொழுகை அதனுடைய உரிய நேரத்தில் தொழப்பட வேண்டும். அதே போன்று பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்வது. அதே போன்று வார்த்தைகளில் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பம். நபி அவர்கள் கற்றுத் தந்தார்கள், அஹப்புல் கலாமி இலல்லாஹ், அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான சொற்கள் 4 சொற்கள். சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹா இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர். இந்த 4 கலிமாக்கள் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான வார்த்தைகள். கலிமத்தான் ஹஃபீபத்தான் ثقيلتان في الميزان حبيبتان إلى الرحمن سبحان الله وبحمده سبحان الله العظيم. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கலிமத்தான், 2 கலிமாக்கள் இருக்கின்றன. 2 கலிமாக்கள். ثقيلتان في الميزان, அந்த 2 கலிமாக்களும் அல்லாஹ்வுடைய தராசை மீசானை பாரமாக்கக்கூடிய 2 கலிமாக்கள். நாவுக்கு லேசான அல்லாஹ்வுடைய மீசானை பாரமாக்கக்கூடிய 2 கலிமாக்கள். ஹபீபத்தான் இலர் ரஹ்மான், அல்லாஹ்வுக்கு விருப்பமான, படைத்த இறைவனுக்கு விருப்பமான 2 கலிமாக்கள். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம். எப்பொழுது நாம் அல்லாஹ்வுக்கு விருப்பமான செயற்பாடுகளை நாம் செய்கின்றோமோ, படைத்த இறைவன் எம்மை அதிகம் அதிகம் விரும்பக்கூடிய ஒரு செயலாக அது அமைந்துவிடும். மார்க்கத்தை பொறுத்தவரை எல்லா காரியங்களையும் நம்மளால் எடுத்து நடக்க முடியாவிட்டாலும் அல்லாஹ்வே சொல்கிறான், உங்களால் முடியுமான வரைக்கும் நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். உங்களால் முடியுமான காரியங்களை நீங்கள் எடுத்து நடவுங்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான அமல், எந்த அமல் குறைவாக இருந்தாலும் அதை தொடர்ந்து செய்வது என்றார்கள். அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான அமல், எந்த காரியம் ஒரு சின்ன காரியமாக இருந்தாலும் அதை தொடர்ந்து செய்யுங்கள், விட்டு செய்ய வேண்டாம். தொடர்ச்சியாக நீங்கள் செய்யுங்கள். 2 ரக்காத் நீங்கள் இரவுடைய நேரத்தில் தொழுகின்றீர்களா, அந்த 2 ரக்காத் எப்பொழுதுமே நீங்கள் தொழுதுவார்கள். ஒரு நேரம் 10 ரக்காத், ஒரு நேரம் 11 ரக்காத், ஒரு நேரம் 5 ரக்காத், ஒரு நேரம் 3 ரக்காத், இப்படி நீங்கள் சொல்ல வேண்டாம். ஒரு சின்ன காரியத்தை நீங்கள் செய்கின்றீர்களா, தொடர்ந்து செய்யுங்கள். அதுதான் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமானது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தருகிறார்கள். எனவே அன்பார்ந்த ஈமானி உறவுகள், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அமல்களில் அதிகம் அதிகம் ஆர்வம் செலுத்துங்கள். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலம் மரணங்கள் அதிகம் நிகழக்கூடிய ஒரு காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்கு பார்த்தாலும் மரணங்கள், விசேஷமாக இளம் வயது மரணங்களை எல்லாம் அதிகம் நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த ஜனாசாக்களில் அதிகம் கலந்து கொண்டிருக்கிறோம். அதிகமான மரணங்கள் அடிக்கடி கேள்விப்பட்டுக் கொண்டே இருக்கணும், பேசிக் கொண்டிருப்பார்கள். சென்றவுடன் கொஞ்ச நேரத்தில் நாம் கேள்விப்படுகின்றோம், இந்த மனிதர் மரணித்து விட்டார். இளம் வயது மரணங்கள். இப்பொழுதுதான் பேசிக் கொண்டிருந்தார், இதற்கிடையில் அவர் மரணித்து விட்டாரா என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மரண நிகழ்வுகளை நாம் கேட்டுக்கொண்டும் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம்.
எனவே அன்பார்ந்த ஈமானிய உறவுகள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், எந்த காரியங்கள் அல்லாஹ்வுக்கு விருப்பமான காரியங்கள், எந்த செயற்பாடுகள் அல்லாஹ்விடத்தில் அதிகம் நன்மை ஈட்டித் தரக்கூடிய செயற்பாடுகள் தேடுங்கள், படியுங்கள். அந்த செயற்பாடுகளை பின்பற்றுங்கள், அன்றாடம் செய்துவார்கள். இஸ்திக்ஃபார், பாவ மன்னிப்பு தேடுங்கள். அல்லாஹ்வுக்கு மிக மிக விருப்பமான செயற்பாடுகளில் மிக முக்கியமான ஒன்று அல்லாஹ்விடத்தில் அதிகம் கையேந்துவது. இஸ்திக்ஃபார் செய்யுங்கள். குர்ஆனை நீங்கள் பிரட்டி பாருங்கள். அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தைகள் இஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் ثم توبوا إليه فقلت استغفروا ربكم إنه كان غفارا يرسل السماء عليكم مدرارا ويمددكم بأموال وبنين ويجعل لكم جنات ويجعل لكم أنهارا. இஸ்திக்ஃபார் அதிகம் செய்யுங்கள். நல்ல காரியங்கள், அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான காரியங்கள். ஏன் நாம் பலவீனமாக படைக்கப்பட்டிருக்கிறோம், தவறுகளுக்கு மத்தியில் படைக்கப்பட்டிருக்கின்றோம். அல்லாஹ்விடத்தில் நாம் எந்த நேரத்திலும் செல்லலாம். ஃபைதா ஜஅஜலுஹும் லா யஸ்தஅഖிரூன ஸஅத்தன் வலா யஸ்தக்திமூன். உங்களுடைய நேரம் வந்தால் ஒரு வினாடி முற்படுத்த அல்லது பிற்படுத்தப்பட மாட்டார். அப்படியான ஒரு நேரத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அதிகம் அல்லாஹ்வுக்கு விருப்பமான காரியங்களை தேடி படியுங்கள், அதை அதிகம் செய்யுங்கள். உங்களுடைய தொழுகையை வீணடித்து விட வேண்டாம். உங்களுடைய தொழுகை நீங்கள் வீணடித்து விட வேண்டாம். பெற்றோர்களோடு கண்ணியமான முறையில் நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். அதிகம் ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்வுடைய வேதத்தை ஓதி வாருங்கள். அல்லாஹ் சொல்கின்றான், குர்ஆன் ஓதப்பட்டால் நீங்கள் செவிதாழ்த்தி, நீங்கள் மௌனமாக இருந்து செவிதாழ்த்தது கேளுங்கள். அல்லக்கும் துர்ஹமுன், அல்லாஹ்வுடைய ரஹ்மத் உங்களுக்கு கிடைப்பதற்காக என்று அல்லாஹ் சொல்கிறார். கேட்கும் பொழுது அல்லாஹ்வுடைய ரஹ்மத் நமக்கு கிடைக்கிறது என்றால், கேட்கும் பொழுது அல்லாஹ்வுடைய அருள் நம் மீது விழுகின்றது என்றால், ஓதக்கூடிய நமக்கு அல்லாஹ்வுடைய நன்மைகள் எவ்வளவு கிடைக்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். எனவே அன்பார்ந்த ஈமானிய உறவுகளை குர்ஆனை அன்றாடம் ஓதுங்கள். நல்ல காரியங்களை அதிகமாக ஒவ்வொரு நாளும் இஸ்திக்ஃபார், பாவ மன்னிப்பு தேடுங்கள். அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்ற கலிமாக்களை அதிகம் சொல்லுங்கள். அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான கலிமா சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹு அக்பர் என்ற கலிமாவை அதிகம் சொல்லுங்கள். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம் என்ற இந்த வார்த்தை அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான, நாவுக்கு இலேசான, நாளை மறுமையிலே மீசான் தராசை பாரமாக்கக்கூடிய இந்த கலிமாக்களை அதிகம் அன்றாடம் ஒளிந்துவார்கள். இவ்வாறான செயற்பாடுகளை நாம் தொடர்ச்சியாக நாம் செய்வோமாக இருந்தால் அல்லாஹ் புரிந்து கொண்டவர்களாக நாம் மரணிக்கலாம். எல்லாம் அல்லாஹ் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.